வணக்கம். இப்போ நாம் அடுத்து பார்க்கக்கூடிய பண்டைய நகரத்தில் மதுரையை பற்றி தான் நான் நிறைய உங்களுக்கு விஷயம் சொல்ல போகிறேன். மிக பழமையான நகரங்களுள் மதுரையும் இன்றைக்கி ஒன்று. இந்திய அளவில் பார்த்திங்கன்னா மிக பழமையான நகரங்களுள் மதுரையும் ஒன்று. பார்த்திங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ மதுரையானது சங்கம் வளர்த்த நகரம் என்றும் சொல்லப்படுகிறது, ஆலவாய் நகரம் என்றும் சொல்லப்படுகிறது, கூடல் நகரம் என்றும் சொல்லப்படுகிறது, கோயில் நகரம் என்றும் சொல்லப்படும். இதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க. கோயில் நகரம் எது அப்படி கேட்டால் என்ன எழுதணும்? மதுரை தான். கூடல் நகர், சங்கம் வளர்த்துருக்காங்க, கூடல் நகர்னாலும் என்னதான் ஆலவாய் நகரங்கிறதுனாலும் உங்களுக்கு மதுரையை தான் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் மதுரையை யாரெல்லாம் ஆண்டிருக்காங்க, பண்டைய காலத்தில் யாரெல்லாம் மதுரையை ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் பண்டைய காலத்தில் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, மதுரையை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மதுரையில் பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பண்டைய சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, பிற்கால சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் நமக்கு எங்கே கிடைக்குதான்? மதுரைக்கு அருகில் உள்ள அந்த கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் தான் நமக்கு இந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டு. முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 3 தமிழ் சங்கமும் எங்கே தான் நடந்திருக்கு? மதுரையில் தான் நடந்திருக்கு. தனியாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கடை சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எண்ணிக்கை எத்தனை? 49 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த தமிழ் பணி செஞ்சுருக்காங்க. 3வது தமிழ் சங்கமான கடை சங்கத்தை இன்றைய தென்மதுரை. 2வது பார்த்தீங்கன்னா கபாடபுரம், அது கடல் கோளால் மூழ்கிருச்சு. ஃபஸ்ட்டு மதுரை. சரிங்களா? இதைத்தான் நம்ம மூதூர் அப்படின்னு கூட என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிழக்கு கடற்கரையில் அமைந்த தொண்டியிலிருந்து மதுரைக்கு என்னென்ன பொருட்களை ஃபுல்லாமே கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க. சரியா? அகில், சந்தன போன்ற நறுமண பொருட்கள் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க? கிழக்கு கடற்கரையில் தொண்டியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மதுரைக்கு தொண்டியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த வாசனை திரவியங்கள் என்னெல்லாம் கேட்டாங்கன்னா அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் ஃபுல்லாமே. இங்கே அடுத்து பாருங்க, ஒரு இஸ்ரேல் அரசரான சாலமன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல அந்த உவரி அந்த இடத்துலேருந்து யார் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் பேர் என்ன பேர்? பண்டைய இஸ்ரேல் மன்னரான சாலமன் தான் என்ன பண்ணியிருப்பார், இறக்குமதி பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்க, பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் தான் இந்த ஒவ்வொரு துறைமுகமே இருக்குது. இன்றைய ஒவ்வொருன்னு சொல்கிறீங்கல்ல, அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய சாம்ராஜ்ய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் தான் அந்த ஒவ்வொருயே இருக்குது. ரோமானிய நாணயங்களை ஃபுல்லாமே மதுரையில் தான் அச்சடிச்சிருக்காங்க. இது ஒரு பெருமை. வேற்று நாட்டை சேர்ந்த நாணயங்களும் எங்கே அச்சடிச்சிருக்காங்க? மதுரையில் தான் அச்சடிச்சிருப்பாங்க. அதனால் அந்த தொழிற்சாலைகளும் நிறைய மதுரையிலேருந்து இருந்திருக்கு. அடுத்து அடிக்கடி நம்ம எக்ஸாமில் கேட்குறது நாலங்காடி, அல்லங்காடி. நாலங்காடி என்கிறது பகல் நேர கடைகள், அல்லென்றால் இரவு என்று பொருள். அப்போ அல்லங்காடி என்கிறது இரவு நேர கடைகள். 2 கடைகளும் எனி டைம் என்ன செய்யும்? மதுரையில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கி மதுரையானது தூங்கா நகர் என்று அழைக்கப்படுகிறது. மதுரைக்கு பாண்டிய துறைமுகத்துக்கு கொர்க்கை துறைமுகத்துக்கு முத்துக்கள் வாங்குறதுக்கு என்ன செய்வாங்க? வெளிநாட்டு வணிகர்கள் எனி டைம் போயிட்டே இருப்பாங்க. அந்த நகரமே எப்படி தான் இருக்கும்? எந்த நேரமும் பகல் பொழுதாக தான் இருக்கும். அங்குள்ள மக்கள் தூங்கவே மாட்டாங்கன்னெலாம் அர்த்தம் கிடையாது. அந்த வணிகர்களுடைய நடமாட்டம் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்? தூங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, எந்த விதமான ஒரு பயமும் மதுரையில் உள்ள பெண்களுக்கு கிடையாது. ஏன்னா அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இரவு நேரத்துலையும் பெண்களுடைய நடமாட்டமும் அங்கே அதிகமாக தான் இருந்திருக்கு. அந்த அளவிற்கு மதுரையானது அந்த காலத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு நகரமாக இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மதுரையில் பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது மதுரையினுடைய புகழுக்கு இன்னொரு காரணம். அதிகமான நாணயங்கள் வேற்று நாட்டை சேர்ந்த நாணயங்களை ஃபுல்லாமே குறைந்த விலையில் நினைச்சிருக்காங்க, மதுரையில் அச்சடித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் மதுரையை பற்றின தகவல்கள் அதிகமாக உண்டு.
இப்போ உங்களுக்கு மெகஸ்தனீஸ் குறிப்புகள் கேட்கும்போது இந்த மெகஸ்தனீஸ் எந்த நாட்டை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் அப்படி கேட்பாங்க. இவர் வந்து எந்த நாட்டுக்காரரு? கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனீஸில் நிறைய மதுரையை பற்றின செய்திகளை அதிகமாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றியான செய்தியை தன்னுடைய நூலான அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருப்பார். அப்போ அர்த்த சாஸ்திரத்தின் ஆசிரியர் யார்? சாணக்கியர். அவருக்கு இன்னொரு பேர் உண்டுல்ல, என்ன பேர்? விஷ்ணுகுப்தருங்கிற ஒரு பேரும் அவருக்கு வந்து உண்டு. அடுத்து பாருங்க, மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகலில் யானைகள் கூட ஃப்ரீயாக செல்கிற மாதிரி அகலமான பாதைகள் இருந்திருக்குன்னு கூட சொல்லுவாங்க. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்திருக்கு. நன்றி.